ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினான்ஷன் யூபிஎஸ்சி. இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது யூபிஎஸ்சி 2027 ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பேசிக் கம்ப்ளீட் புக் லிஸ்ட் ஃபார் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கம்பைன் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், படிக்க ஆரம்பிக்கணும், ஒரு பிளான் நம்ம போட்டிருப்போம். பட் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இது மட்டும் படிக்கலாமா, இந்த புக்ஸ் மட்டும் போதுமா, இன்னும் எக்ஸ்ட்ரா புக்ஸ் வாங்கணுமா, இந்த வெப்சைட்டில் இந்த பிடிஎஃப் இந்த அகாடமி ரெஃபர் பண்ணலாமா, ஏகப்பட்ட குழப்பம் வரதான் செய்யும். ஏன்னா இன்றைக்கி நாளில் ஒரு டாபிக் ஒரு புக்ஸ் படிக்கணும், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஏகப்பட்ட சோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு சோர்ஸை கரெக்டாக ஃபில்டர் பண்ணி லிமிட் பண்ணி படிக்கிறோமோ அதுதான் யூபிஎஸ்சியில் சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குது. இங்கே ஒரு டாபிக் நீங்கள் அதிகமாக படிக்கிறத விட அந்த டாபிக் நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சு படிக்கிறோம் அது ரொம்ப ரொம்ப அவசியம். யூபிஎஸ்சி இயர் ஆன் இயர் பேப்பர் டஃப் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. 2026 பேப்பர்லாம் ஒரு மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்போ யூபிஎஸ்சி என்ன எதிர்பார்க்குறாங்க, ஒரு டாபிக் நிறைய புக்ஸ் படிக்கணும், அதை தாண்டி ஒரு டாப்பிக்கை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சு ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம், இதுதான் யூபிஎஸ்சி எதிர்பார்க்குறாங்க. ரெண்டு விஷயம் யூபிஎஸ்சி கிராக் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. அதாவது ஸ்கில், நாலேஜ், லக், இதெல்லாம் தாண்டி ப்ராப்பர் ப்ராக்டிஸ், ப்ராப்பர் ரிவிஷன். இந்த ரெண்டு விஷயம்தான். அதாவது ஒரு டாப்பிக்கு நம்ம 10 புக் படிக்கிறத விட அந்த ஒரு டாபிக் 10 முறை எப்படி கேட்டாலும் வி கேன் ஆன்சர் நம்ம கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரிவால்ட் உள்ள ஒரு வாரில் ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த கேள்வி நம்ம ஒரு புக்கில் படிப்போம். அந்த புக்கில் கேட்கப்பட்டிருக்க கண்டென்ட் ஃபுல்லாக நம்ம படித்து முடிச்சிருப்போம். பட் யூபிஎஸ்சி அதே கண்டென்ட்டை வேறு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அது எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு ரிவைஸ் பண்ணணும், இந்த ரெண்டு விஷயம்தான். ப்ராப்பர் ப்ராக்டிஸும் ப்ராப்பர் ரிவிஷன் மட்டும்தான் யூபிஎஸ்சி இங்கே எதிர்பார்க்குறாங்க. அதுதான் முக்கியமான கண்டென்ட்டாக இருக்குது. அப்போது சோர்ஸை லிமிட் பண்ணிவிட்டு அந்த சோர்ஸை நீங்கள் ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமான விஷயமா இருக்கும். இயர் ஆன் இயர் பேப்பர் மாறுது, கஷ்டமாக இருக்கிறதுக்காக நீங்கள் சோர்ஸை மாற்றவே முடியாது. சோர்ஸ் அங்கே தான் இருக்கும். அந்த சோர்ஸை படிக்கிற விதம் நம்ம மாற்றிக்கணும். ஓகே, சரி பார்த்துடலாம். ஸோ 2027 நமக்கான ரோட் மேப் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் May 23 எக்ஸாம் வருது நெக்ஸ்ட் இயர். அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம் August 20. ஓகே, இங்கே நோட்டிஃபிகேஷன் Jan 13 ரிலீஸ் ஆகும் போது அப்போ ரோட் மேப் கிளியராக இருக்குது. இந்த 10 month 1 year ப்ரிப்பரேஷன் இந்த மாதிரி பண்ணணும். ஃபேஸ் வைஸாக ஒரு ப்ராப்பர் பிளான் நம்ம கொடுத்துருக்கோம். மந்த் வைஸாக எப்படி படிக்கணும், எந்த புக்ஸை ஃபஸ்ட் கொண்டு போகணும், ஒரு ப்ராப்பர் பிளான் வந்திருக்கு நம்ம சேனலில். அதை பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். யூபிஎஸ்சியை 1 year முன்னாடியே டேட்லாம் கொடுத்துட்றாங்கன்னா இங்கே படிக்க வேண்டிய விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. ரிவைஸ் பண்ணணும், டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோ விஷயங்கள் இங்கே கவர் ஆகிறதுனால தான் 1 year பிளான் அவங்க கொடுக்குறாங்க. அப்போ அந்த 1 yearம் ஒரு ப்ராப்பர் பிளான் பண்ணி அது ஏற்ற மாதிரி கொண்டு போனால் தான் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ஓகே, சரி புக் லிஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அண்ட் 2027 ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வித்தின் ஒரு 2 to 3 months யூபிஎஸ்சிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வேணுமோ எல்லா டாபிக்ஸும் என்சிஆர்டிஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாமே அந்த ஃபவுண்டேஷன் நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட போகிறோம். கிளாஸ் நோட்ஸ் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். சாம்பிள் டெமோ எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஓகேனா ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஏன்னா எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் அந்த பேஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்காக தான் நம்ம இந்த ஃபவுண்டேஷனை கொண்டு வந்திருக்கோம். சரிங்க, பார்த்துடலாம். சரி, பேசிக் புக் லிஸ்ட் நம்ம பார்க்குறோம். இந்த பேசிக் புக் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம கவர் பண்ண போகிற விஷயமே இந்த என்சிஆர்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ப்ரோ இன்னுமே என்சிஆர்டி படிக்கணுமா? யூபிஎஸ்சி 2026 2025 ஒரு மாதிரி டஃப்பாக கேட்டிருந்தாங்க. அப்போ ஸ்டில் நம்ம என்சிஆர்டி படிக்கணுமான்னு கேட்டால் என்ன ஆனாலும் என்சிஆர்டி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அதாவது என்சிஆர்டிஸ் என்னென்னா உங்களுக்கான அந்த அடிப்படையை கொடுக்குது. கேள்விகள் கேட்க மாட்டுறாங்க, அந்த புக்கை படிக்க மாட்டேன் நம்ம தூக்கி போடவே முடியாது. என்ன ஆனாலும் நம்ம இந்த புக்ஸை ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா இங்கேருந்து கேள்விகள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன விஷயம், ஒரு 5 years பேக் இங்கேருந்து டேரெக்டாக கேட்டிருந்தாங்க. இப்போ என்ன 23 24 என்சிஆர்டிலிருந்து டேரெக்டாக ஸ்டேட்மெண்ட் மாறாமல் கூட கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, புரியல அப்படின்னா ஒரே ஒரு சோர்ஸாக இருக்குது, ரிலையபிள் சோர்ஸ், யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, என்சிஆர்டி எடுத்துக்கோங்க, யூபிஎஸ்சியோட பிஒய்க்கு எடுத்துக்கிட்டு எத்தனை கேள்விகள் என்சிஆர்டி பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, யூபிஎஸ்சினா ப்ரிலிம்ஸ்க்காக மட்டும் இல்லை, மெயின்ஸ் நீங்கள் படிக்க போகிறீங்க. அப்போ அந்த மெயின்ஸ்க்கான அந்த பேஸ் கண்டென்ட்டும் இங்கே தான் இருக்கும். அந்த அடிப்படை நீங்கள் என்சிஆர்டி ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். இப்போ 11th ஜியாகிரஃபியில் நீங்கள் படிப்பீங்க. ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் அந்த 11th புக் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி உங்களுக்கு போதும். அந்த கோர் கான்செப்ட் எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்க. அந்த கோர் கான்செப்ட் ப்ரிலிம்ஸ்க்காக மட்டும் இல்லை, ஜிஎஸ் ஒன்லேயே உங்களுக்கு கவர் ஆகுது மெயின்ஸில். அண்ட் ஆப்ஷன் நீங்கள் எடுக்கிறீங்க, ஜியாகிரஃபி எடுத்தால் உங்களுக்கு கவர் ஆகுது. ஹிஸ்ட்ரி எடுக்கும் போது என்சிஆர்டியில் ஏன்ஷியன்ட் மெடிவல் மாடர்ன் என்சிஆர்டி ஃபுல்லாகவே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்ற புக்ஸும் ப்ரிப்பேர் பண்ணியாகணும். ஏன்னா மெயின் கண்டென்ட் இங்கே தான் வந்திருக்கு. ஒரு 4 ஆப்ஷன் இருக்குன்னா அந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் 2 ஆப்ஷன் என்சிஆர்டி பேஸ் பண்ணி வரும். டேரெக்டாக இப்போ கேட்குறது இல்லை, அந்த கான்செப்டை அவங்க அப்ளை பண்ண சொல்கிறாங்க.
அதுக்கு என்ன விஷயம், என்சிஆர்டி படித்தா மட்டும் போதாது, அதை படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணாதான் அது ஒர்த். இல்லை நான் வந்து என்சிஆர்டி படிக்கிறேன் அப்படின்னா இது ஸ்கூல் புக்கு தானே, அந்த ஸ்கூல் புக் லெவல் தான் படிக்க சொல்லியிருப்பாங்க. பட் நாம் யூபிஎஸ்சி படிக்கும் போது அந்த ஸ்கூல் புக்கை யூபிஎஸ்சி லெவலுக்கு கம்பேர் பண்ணி படிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் திங் சிலபஸ் முடிக்கணும். யூபிஎஸ்சியில் என்னென்ன சிலபஸ் இருக்குது, சிலபஸை கம்ப்ளீட்டாக வந்து முடிக்கணும். நெக்ஸ்ட் யூபிஎஸ்சியில் ஒரு பிவைக்கு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அப்போ டாபிக் நம்ம வந்து எடுக்கணும். இப்போ 6th ஜியாகிரஃபி நான் வந்து படிக்கிறேன். 6th ஜியாகிரஃபியில் சாப்டர் 1 சாப்டர் 2 வந்துருக்கு. அந்த 2 சாப்டர் ஃபுல்லாக நான் வந்து முடிச்சுட்டேன். இந்த சாப்டரை பேஸ் பண்ணி யூபிஎஸ்சி கேள்வி கேட்டிருக்காங்க, நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க முடியும், ஒரே விஷயம் தான் பிவைக்கு. ஓகே, இப்போ 6th புக்கில் இருந்து ஒரு மேப் பேஸ்ட் ஒரு கேள்வி வந்திருக்கும். வெறும் 6th புக்கில் இருந்து அந்த 6th 2 மார்க் கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. அதை ப்ராப்பராக நம்ம அனலைஸ் பண்ணி படிச்சிருந்தா ப்ரிலிம்ஸில் அழகாக வந்து பின்னாக போட்டிருக்க முடியும். நிறைய கேள்விகள் டைரெக்டாகவும் கேட்குறாங்க, இன்டைரக்டாகவும் கேட்கப்படுது. அப்போ அந்த அடிப்படை ரொம்ப ரொம்ப முக்கியம். என்சிஆர்டி மஸ்ட். நீங்கள் ஒரு அகாடமி போகிறீங்க, அவங்க டேரெக்டாக ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து நடத்துகிறாங்க, ரொம்ப கோர் போகிறாங்கனாலும் பரவாயில்லை. ஆனால் நீங்கள் என்சிஆர்டி முடித்தாதான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து கிடைக்கும். சரி, எவ்வளோ அளவு முடிக்க முடியும்? என்சிஆர்டி முடிக்கிறதுக்கு மினிமம் நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 2லேருந்து 3 மாதம் சாலிடாக எடுக்கும். அதாவது இன்னும் கொஞ்சம் லேட் பிக்கப்பாக இருக்குன்னா 4 மாதம் வரைக்கும் எடுக்கலாம். அந்த டைம் போகிறத பற்றி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்னென்னா, இந்த என்சிஆர்டிஸ் நீங்கள் ப்ராப்பராக முடித்தாதான் அடிப்படை முடிக்க முடியும். ப்ளஸ் ஆப்ஷன் இன்னும் சூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு வழியே இந்த என்சிஆர்டி வந்து கொடுக்கும். ஹிஸ்ட்ரி படிக்கலாமா, ஜியாகிரஃபி படிக்கலாமா, பாலிட்டி படிக்கலாமான்றதை கிளியராக வந்து கொடுக்கும். ஏன்னா அந்த ஸ்கூல் புக்ஸ் சொல்லும் போது நிறைய விஷயங்கள் ரொம்ப கோராக போகாமல் அடிப்படையாக கொடுத்துருப்பாங்க. அதை கற்றுக்கிட்டாலும் போதுமான விஷயமா இருந்திருக்கும். ஸோ என்சிஆர்டி மஸ்ட். ஓகே, அப்போ ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஆரம்ப காலகட்டம் 2லேருந்து 3 மாதம் ஃபுல்லாக வந்து முடிக்கணும். இந்த 3 மாதம் அதாவது 90 டேஸ் பிளான் பண்ணி ஒரு ப்ராப்பர் பிளான் நம்மக்கிட்ட வந்திருக்கு. அந்த பிளான் நான் வந்து கொடுக்குறேன். நம்ம ஏற்கனவே பிளான் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அந்த பிளான் தயவு செஞ்சு ஃபுல்லாக வந்து முடிங்க. இப்போ நீங்கள் ஆகஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபருக்குள்ளே நீங்கள் இந்த என்சிஆர்டி முடிச்சுட்டா ஆல்மோஸ்ட் நீங்கள் மெயின்ஸ்க்கும் ஒரு சில விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க, ப்ரிலிம்ஸ்க்கும் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. எப்படி கண்டுபிடிக்க முடியும், சிலபஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த டாபிக் மெயின்ஸ் கவர் ஆகுது, இந்த டாபிக் ப்ரிலிம்ஸ் கவர் ஆகுது, இந்த டாபிக் இப்படி கேட்டிருந்தாங்க. இது கிளியராக புரியறதுக்கு யூபிஎஸ்சியோட சிலபஸும் பிவைக்கும் தான் ஃபஸ்ட்டு. நம்ம யூபிஎஸ் ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம கிளியராக சொல்லியிருப்போம். அகாடமி ஜாயின் பண்ணுறதோ டெஸ்ட் பேட்ச் போடுறதோ ஃபஸ்ட்டு இல்லை. ஃபர்ஸ்ட் மந்த்ரா என்னென்னா சிலபஸ் முடிக்கணும், பிவைக்கு கலெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, சரி, இதை சிலபஸ் வைஸ் படிக்கலாமா இல்லைனா ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து போகலாமா? 6th, 7th, 8th அப்படி போகலாமான்னு கேட்டால் அப்படி போகக்கூடாது. நீங்கள் சிலபஸ் வைஸாக வந்து போகணும். ஏன்னா இங்கே என்சிஆர்டி பொறுத்த வரைக்கும் 6th முடிக்கும் போது அதோட கண்டென்ட், அதோட கண்டினியூட்டி 11th வந்திருக்கும். 7th முடிக்கும் போது 9th வந்திருக்கும். 10th இருக்க கண்டென்ட் 12th கொடுத்துருப்பாங்க. அப்போது ஒரு டாப்பிக்குமே நீங்கள் எடுத்து வச்சுட்டு 6th புக்கில் இருக்க டாபிக் 8th எங்கே இருக்குது, 11th எங்கே இருக்குன்றத டாபிக் வைஸாக வந்து படிக்கணும். புக் வைஸாக இங்கே கிடையாது. நான் பிளான் கொடுக்கும்போது நான் வந்து சொல்லுவேன், உங்களுக்கு எல்லாமே லிங்க் பண்ணி தான் கொண்டு போகணும். இப்போ 9th ஒரு மான்சூன் சாப்டர் இருக்குது அப்படின்னா 11th மான்சூன் வந்து கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே கம்பைன் பண்ணி ஆகணும். 9th சாயில்ஸ் இருக்கும், 11th சாயில் ரெண்டு கம்பைன் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக கொண்டு போனால் தான் என்சிஆர்டி முடிக்க முடியும். இங்கே டவுட்ஸ் வந்து வரலாம். அதாவது நியூ புக் நான் படிக்கலாமா, ஓல்டு புக் படிக்கலாமான்னு கேட்டால் என்சிஆர்டி ஓல்டு புக் ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர். நியூ புக்கில் பெரிய கண்டென்ட்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராலாம் ஆட் பண்ணலை. என்ன விஷயம் பண்ணியிருப்பாங்கன்னா கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ 9th ஜியாகிரஃபி இருக்குது, 11th ஜியாகிரஃபி இருக்குது. 9th மான்சூன் அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இந்தியன் மான்சூன் கொடுக்கப்பட்டிருக்கும். 11th வந்து உண்டு. அப்போ ஒரே டாபிக் ரிப்பீட் ஆகுது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ரிப்பீட் ஆகிற டாப்பிக்கை இங்கே ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்டாண்டர்டில் அதை பற்றி ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ ஓல்டு என்சிஆர்டி ரொம்ப பெஸ்ட்டு. ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு தேவையானது கண்டென்ட்டாக லேர்ன் பண்ணி ஆகணும். ஸோ ஓல்டு என்சிஆர்டி ஃபுல்லாக வந்து பார்த்து நியூ என்சிஆர்டியில் டேட்டாக்கள் என்ன இருக்கும் அதை மட்டும் ஜஸ்ட் ரெஃபர் பண்ணால் போதுமான விஷயம். எலெக்ஷன்லாம் பற்றி படிக்கும் போது 9th பாலிட்டியில் ஓல்டு என்சிஆர்டியில் நிறையவே கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி கேட்குற கேள்விகள்லாம் அதை பேஸ் பண்ணி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபுல்லாக நம்ம வந்து படிக்கணும். ஓகே, சரி. அடுத்தது நோட்ஸ் மேக்கிங் பண்ணணுமான்னு கேட்டால் நிச்சயமாக பண்ணணும். அதாவது நம்ம புக்கில் மார்க் பண்ணி படிக்கலாம். பட் புக்கில் மார்க் பண்ணோம் அப்படின்னா திரும்ப எடுக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி தான் வந்திருக்கும். ஓகே, அது வந்து வேண்டாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நோட்ஸ் மேக் எடுங்க. நோட்ஸ் எப்படி மேக் பண்ணலாம் வீடியோ கொடுங்க, அதை பார்த்துட்டு நோட்ஸ் மேக்கிங் மஸ்ட். ஓகே, சரி. சமச்சீர் புக் நம்ம வந்து படிக்கலாம்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் வந்து படிக்கலாம். பட் ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா கண்டென்ட் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகும், டேட்டா வந்து மாறும். பட் ஹிஸ்ட்ரிலாம் பொறுத்த வரைக்கும் சமச்சீர் மஸ்ட். நம்ம தமிழ்நாட்டில் புக்ஸ் தான் டெல்லி லெவலில் ஹிஸ்ட்ரியில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு என்சிஆர்டி படிக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, என்ன வந்து பார்த்துடலாமா, சப்ஜெக்ட் வைஸாக கொண்டு போங்க. யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி இந்த 4 விஷயம் ஸ்ட்ராங் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப பேஸ். ஓகே, இந்த 4 ஸ்டாட்டிக் பார்ட் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர், சயின்ஸ் அண்ட் டெக், என்விரான்மெண்ட், சொசைட்டி அப்படி வந்து பின்னாக்க போயிடலாம். இவங்க தான் அடிப்படை.
ஓகேவா? சரி, என்சிஆர்டி லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி யாரெல்லாம் வந்து கவர் ஆகுதுன்னா ஏன்ஷியன்ட் மெடிவல் மாடர்ன். ஓகே, இதில் 6 to 8 நிச்சயமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும், ஸ்கிப் பண்ணாதீங்க. 9th and 10th வந்து உங்களுக்கு வேர்ல்டு பாலிடிக்ஸ் உள்ள வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வேர்ல்டு வார், ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லாம் வந்து நான் கவர் ஆகும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 6 to 8ல் ஏன்ஷியன்ட் 6 இருக்கும், 7th மெடிவல் அண்ட் 8th வந்து மாடர்ன். இந்த புக்ஸை படிக்கிறதுக்கு சொல்லப்போனால் நம்ம ஒரு ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணால் கூட 1 வீக்கில் 6 to 8 முடிக்கும். ஆனால் டைம் கொண்டு போகணும், நோட்ஸ் ப்ராப்பராக நீங்கள் மேக் பண்ணி ஆகணும். அண்ட் சமச்சரில் 10th and 11th 12th ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புக் நேம் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ என்சிஆர் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் 6th அவர் பாஸ்ட். ஏன்னா சில பேருக்கு இந்த புக் நேம் வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம். நம்ம 6th ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறத விட இந்த புக் நேம் வந்து பார்த்துக்கோங்க. 7th அவர் பாஸ்ட் 1, 8th அவர் பாஸ்ட் 2 and 3, 9th இந்தியா அண்ட் கண்டெம்பரரி வேர்ல்டு 1, அதாவது வேர்ல்டு ஹிஸ்ட்ரி கவர் ஆகிறது. இது படிக்கணுமான்னு கேட்டால் இது படித்து தான் ஆகணும், இது மெயின் ஸ்கூலுக்கு தேவைப்படும். ஓகே, 11th ஆர்.எஸ். சர்மா, 11th சதீஷ் சந்திரா, 12th பிபின் சந்திரா அண்ட் தீம்ஸ் இன் ஹிஸ்ட்ரி 3 புக்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாக நீங்கள் வந்து படிக்கணும். ஓகே, அப்போ இது எல்லாமே உங்களுக்கு புக் லிஸ்ட்டு. அந்த புக் நேம்ஸை ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. இது ஹிஸ்ட்ரி கவர் ஆகிறது. நான் இது ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டேன், 100% நான் கவர் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து போகலாம். இந்த டாபிக் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு யூபிஎஸ்சியோட பிவைக்யூ அண்ட் ப்ளஸ் கரண்ட்டாக இருக்கிற ஒரு டெஸ்ட் சீரிஸ் நிச்சயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம பே பண்ணி படிக்கணுமாலாம் யோசிக்க வேணாம். நிச்சயமாக ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணுறது பெட்டர். பட் அது எங்கே இருக்குது, நல்லா இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு டெஸ்ட் சீரிஸை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். மினிமம் ஒரு 30 டெஸ்ட்டு கவர் ஆகிற மாதிரி ஒரு ப்ராப்பர் ப்ராக்டிஸ்க்கு அதை நீங்கள் கொண்டு போங்க. ஓகே, இது ஹிஸ்ட்ரி கவர் ஆகிறது. அடுத்தது, அதாவது ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி நீங்கள் ப்ராப்பராக முடிச்சிட்டாலே கண்டென்ட் அதிகமாக நீங்கள் படித்து முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் பிவிக்கு ரிவைஸ் பண்ணிவிட்டு யூபிஎஸ்சிக்கு போதுமான விஷயமா வந்திருக்கும். அங்கே கேட்குற கேள்விகளில் ப்ரிலிம்ஸில் 100 கேள்விகளை அட்டன் பண்ண முடியாது, கட் ஆஃப் தான் வந்து விடும். மெயின்ஸுமே அதே மாதிரி தான், நமக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை மட்டும் ரன் பண்ணால் வந்து போதும். இப்போ என்சிஆர்டிலேருந்து நோட்ஸை மெயின்ஸ்க்கு எப்படி வந்து மேக் பண்ணலான்ற விஷயத்தை பிவிக்கு பார்த்தா கற்றுக்க முடியும். இப்போ ஒரு அகாடமியில் நோட்ஸ் கொடுக்குறாங்க, பிடிஎஃப் கொடுக்குறாங்கன்னா நம்ம அதை பார்த்து படிக்கிறது ஓகே. பட் அந்த டாப்பிக்கில் இருந்து யூபிஎஸ்சி எந்த மாதிரி கீ கேட்டிருக்காங்க, நம்ம படிக்கிற புக்கில் இருந்து எந்த மாதிரி வந்திருக்குன்றதை நீங்கள் தான் செல்ஃபாக அனலைஸ் பண்ணணும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் 6th அவர் ஹேபிட்டட், 7th அவர் என்விரான்மெண்ட், 8th ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட், 9th and 10th கண்டெம்பரரி இந்தியா 1 and 2, 11th இந்தியன் ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு புக்காக இருக்கும். அண்ட் 11th ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி. இந்த 2 புக்கு ரொம்ப முக்கியங்க. இது 2 நீங்கள் ப்ராப்பராக முடிச்சிட்டிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஜியாகிரஃபியில் எல்லாமே கவர் பண்ண மாதிரி ஆகிடும். அதிகமான விஷயங்கள் இங்கே தான் வந்து கேட்டிருக்காங்க, டேரெக்டாகவும் கேட்கப்பட்டிருக்கு, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இது ஜியாகிரஃபியில் கவர் ஆகிற புக்ஸ், ரைட்டா? நெக்ஸ்ட், 12th ஹியூமன் ஜியாகிரஃபி பீப்புள் அண்ட் எக்கானமி ஒரு ஆப்ஷனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவோங்க. ஏதோ ஸ்டோரி மாதிரி தான் வந்திருக்கும். கண்டென்ட் வைஸ் அதிகமாக படிக்கிறது இந்த 2 புக்கு தான். இந்த 2 புக்கு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக படிச்சிட்டாலே மற்ற எல்லாமே சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி நம்ம இது ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது இந்த புக்கை ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், இதுவுமே ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் 11th இந்தியன் ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த 9th புக்கோ 10th புக் படிக்கும்போது இன்னும் சீக்கிரம் நீங்கள் வந்து கவர் பண்ணிடலாம். ஓகே, அப்போ 11th ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது ஃபுல்லாக வந்து முடிச்சிடுங்க. நெக்ஸ்ட், ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் டு இந்தியன் ஆர்ட்ஸ், லிவிங் கிராஃப்ட்ஸ், சாப்டர் 9 ஃபுல்லாக வந்து பேக்க முடிச்சுக்கணும். சொசைட்டி பொறுத்த வரைக்கும் இது சிலபஸ் பேஸ் பண்ணி மெயின்ஸ் 2 வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கும். இதெல்லாமே லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். சொன்ன மாதிரி தான் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி அதை முடிச்சுட்டு தான் லாஸ்ட்டாக அதை வந்து பார்த்தாகணும். ஓகே, நெக்ஸ்ட் பாலிட்டி கவர் ஆகிற விஷயங்கள் இதில் 9th and 10th ரொம்ப வந்து முக்கியம். டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் இந்த புக்கை படித்து முடிக்கிறதுக்கு 2 டேஸில் வந்து முடிச்சிடலாம். 2 டேஸே அதிகம் தான். பட் என்னென்னா நிறைய கதை மாதிரி வந்து போகும். அந்த கதைகள்லாம் நமக்கு தேவையானு தோணும். இதெல்லாம் படிக்கணுமா, ரொம்ப ஸ்டோரி மாதிரி இருக்குது மொக்கையான்னு தோணும். பட் அந்த கதைகள் இருக்கிற அந்த கரு என்ன சொல்ல வராங்க அதுதான் வந்து முக்கியம். அந்த பிளாட் நம்ம எடுத்தாலே போதும். இப்போ எலெக்ஷன் கமிஷன் இருக்குது அப்படின்னா அந்த எலெக்ஷன் கமிஷனில் ஒரு கண்ட்ரியில் எலெக்ஷன் இருந்தால் எப்படி இருக்கும், எலெக்ஷன் இல்லைனா எப்படி இருக்கும், எலெக்ஷன் ப்ளஸ் டெமோக்ரஸி எப்படி இருக்கும், டெமோக்ரஸி ப்ளஸ் ரிபப்ளிக் எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லா கான்செப்ட்டுமே லிங்க் பண்ணி கேட்டிருப்பாங்க. அப்போது அந்த பேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈக்குவாலிட்டி அப்படின்னா என்ன, லிபர்ட்டி அப்படின்னா என்னன்றதை நம்ம லட்சுமிகாந்த் புக் படிக்கும் போது ஒரு பேசிக்காக வந்து படித்து முடிச்சிருப்போம். பட் அதை பற்றி இன்டெப்த்தாக டாபிக் வந்து கவர் ஆகும். ஸோ ஃபுல்லாக வந்து படிக்கணும். அண்ட் 11th இந்த 2 புக் ரொம்ப அவசியம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒர்க் அண்ட் பொலிட்டிக்கல் தியரி. 12th பொறுத்த வரைக்கும் 12th பாலிடிக்ஸ் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் அதை ஃபுல்லாக வந்து படிச்சுக்கணும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கு பாலிட்டியில் கவர் ஆகிறது. பாலிட்டிக்கு இந்த 5 புக்ஸை வந்து என்சிஆர்டி வந்து போதும். இதுக்கப்புறம் லட்சுமிகாந்த் ப்ளஸ் பாலிட்டிலாம் கரண்ட் அஃபேரை பேஸ் பண்ணி தான் கேள்விகள் அதிகமாக ரைஸ் ஆகும். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து டைனமிக் பார்ட்டை லிங்க் பண்ணி தான் படித்து ஆகணும். ஸோ அடுத்த வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கலாம் வீடியோ வந்து வரும், அது ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் எக்கனாமி 9th and 10th வந்து ஒரு ஆப்ஷனல் மாதிரி தான். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஆப்டே ஃபுல்லாக முடிச்சலாம், பெரிய கணக்கு எதுவுமே வந்து இருக்காது. சும்மா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 11th and 12th இதான் வந்து இம்பார்ட்டன்ட். எக்கனாமி ஃபுல்லாக நீங்கள் வந்து படிக்கிறது. ஓகே,
சரி, இது என்சிஆர்டிஸ் இல்லையா? இதெல்லாம் படித்து முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 3 மாதம் கிட்ட ஆகும். இதை படித்து முடிச்சுட்டு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்குல்ல, இந்த புக்ஸ்லாம் நிச்சயமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் வந்து வரும். அதாவது இன்னைக்கு தேதிகளில் ஒரு டாப்பிக்கும் நிறைய புக்ஸ் இருக்குது. எல்லாமே வாங்கி படிக்க முடியாது. நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு புக்கு வாங்குறீங்க அப்படின்னாலும் இந்த புக்ஸை பேஸ் பண்ணி தான் நோட்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. இப்போ ஒரு பாலிட்டிக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த புக்கில் கண்டென்ட் எல்லாமே லட்சுமிகாந்த் பேஸ் பண்ணி தான் கொஞ்சம் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸ்பெக்ட்ரம் பேஸ் பண்ணி ஹிஸ்ட்ரி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ப்ரைஸை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டு வந்து பின்னாக வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி ஆன்லைனில் இந்த எல்லா புக்ஸுமே பிடிஎஃப் வந்து கிடைக்கிது. ஓகே, ஒரு ஹிஸ்ட்ரி ஸ்பெக்ட்ரம் இருக்குது, ஆர்ட்ஸ் இருக்குது, ஜியாகிரஃபி ஜிசியில் எங்கே இருக்குது அப்படின்னா எல்லா புக்ஸுக்குமே பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. அந்த பிடிஎஃப் எடுத்துகிட்டு இன்னொரு அகாடமி நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அதை எடுத்து வச்சு கம்பேர் பண்ணிவிட்டு ப்ரைஸ் பார்த்து வந்து வாங்கிக்கலாம். இதான் மேண்டேட்ரி, இதான் ப்ரிப்பேர் பண்ண அப்புறம் மாதிரி வந்து இல்லை. இந்த கண்டென்ட் தான் உங்களுக்கு அதிகமாக பேஸ் பண்ணி போக போகுது. இது பொதுவாக ப்ரிப்பேர் பண்ணுற புக்ஸு. ஓகேவா, இது நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமான விஷயமா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்விரான்மெண்ட்லாம் இருக்குன்னா இந்த புக்ஸ் உங்களுக்கு பெருசாக இருக்கும். பட் ஒரு ஃபிலிம்ஸ் படிக்கும்போது கொஸ்டின்ஸ் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும் போது அப்போ தான் ஃபஸ்ட்டே கொடுத்துருங்க பாருங்கள். ஃபஸ்ட் டாபிக் என்ன உங்களுக்கு கவர் ஆகுது? கரண்ட் அஃபேர்ஸ். அப்புறமா நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் மெயினாக வந்திருக்கும் யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும், ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும். அப்போ இந்த புக்ஸ் எல்லாமே ப்ரைஸ் கம்பேர் பண்ணி எதனா ஆஃபர் இருக்கான்னு பாருங்கள். ஒரு அகாடமி வாங்கும் போது இந்த புக்ஸ் வாங்கலாமா, அந்த புக் வாங்க பாருங்கள். ஏன்னா எல்லாமே அடிப்படையாக இங்கே தான் வந்து கொண்டு போயிருப்பாங்க. இப்போ ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் ஜிசிலியாங் புக் இருக்குன்னா ரெண்டாக வந்து பிரிக்கலாம். ஒரு ஆஃப் நீங்கள் அதை படிக்கவே வேண்டாம். ஒரு ஆஃபில் கிளைமேட் இருக்கும், அதை மட்டும் படித்தா போதும். ஒரு ஆஃப் எங்கே கவர் ஆகுதுன்னா 11th படிக்கிறோம், அங்கேயே வந்து பின்னாடி முடிச்சிடும். ஸோ வந்து பின்னாக ஓவர். அடுத்து அட்லஸ் நிச்சயமாக நீங்கள் வாங்கி தான் ஆகணும். பாலிட்டி லட்சுமிகாந்த் அந்த பேஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். கேள்வி கேட்கலன்னா கேள்வி வந்து கேட்பாங்க, டேரெக்டாக இங்கே கேட்கறது இல்லை. யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் மெயின்ஸாக இருந்தாலும் ஒரு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்குறாங்கன்னா நம்ம அதுக்கு தயாராகணும். அதுக்கு இந்த புக்ஸ் எல்லாமே அடிப்படை. இது ஃபுல்லாக வாங்கி ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். சொல்யூஷனே கிடையாது. இது லிமிட் சோர்ஸ். இது ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் மார்க்கெட்டில் மற்ற விஷயங்கள் இருக்குது ப்ரிப்பேர் பண்ண போகிறத அப்போ நம்ம அதை பார்த்துக்கலாம். இங்கே தேவையான விஷயங்கள் சிலபஸ் முடிக்கணும், பிவைக்கு ஃபுல்லாக கலெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் என்சிஆர்டி வந்து பின்னாக முடிக்கணும், அண்ட் டெஸ்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். இதை கொடுத்துருக்கு எல்லா புக்ஸுமே ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் ரிவிஷன் ஒழுங்காக பண்ணாலே யூபிஎஸ்சி கிட்ட நம்ம ரீச் பண்ண முடியும். அதை பண்ணாதனால தான் ரீச் பண்ண முடியல. அனுபவத்தில் சொல்கிற ப்ராப்பர் ப்ராக்டிஸ் ப்ராப்பர் ரிவிஷன் தான் யூபிஎஸ்சி கிராக் பண்ண உதவும். டாப்பர் ஸ்ட்ராட்டஜி, ஆல்ரெடி லெவல் ஸ்ட்ராட்டஜி இதை ஃபாலோ பண்ணால் போதும் ப்ராப்பர் அதெல்லாம் இல்லை. இங்கே செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறதோ ஒரு அகாடமி ப்ரிப்பேர் பண்ண அகாடமி போனோன்னா 2 hours கிளாஸ் எடுப்பாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவங்க வேலை. அந்த 2 hours மட்டுமே நம்ம கிராக் பண்ணிட முடியாது. அந்த 2 hours அவங்க சொல்லிக் கொடுக்குறத நம்ம வீட்டில் வந்து ஒரு 5 hours 6 hours ஹோம்ஒர்க் பண்ணணும். என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு டெஸ்ட் 100 கேள்வி இருக்குது அப்படின்னா 100 கேள்வி கொடுக்கறதா ஒரு அகாடமியோட வேலை. அந்த 100 கேள்வியில் 100 விதமாக என்ன விஷயங்கள்லாம் இருக்குது, எப்படி கேட்டிருக்காங்க, எப்படி வந்து கேட்கலான்றதை செல்ஃப் அனலைஸ் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணணும். செல்ஃபாக இங்கே எந்த அளவுக்கு நம்ம இறங்கி படிக்கிறோமோ அதுதான் யூபிஎஸ்சி கிராக் பண்ண உதவும். 1% தான் ஒரு அகாடமி ஹெல்ப் பண்ணுவாங்க. 99% நாம் என்ன பண்ணுறோமோ அதுதான் ரிசல்ட்டாக வரும். எல்லாரும் அகாடமியில் ஒரு ஃபோட்டோஸ் போடுறாங்க, டாப்பர் ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் வந்து ஆஸ்பிரண்ட் என்ன எஃபர்ட் போட்டிருக்காங்களோ அதுதான் ரிசல்ட்டாக வந்து வரும். ஒரு வழியை தான் ஒரு அகாடமி காட்டி கொடுப்பாங்களே தவிர எல்லாமே பண்ண மாட்டாங்க. நாம தான் வந்து படிக்கணும். ஸோ நீங்கள் தான் உழைக்கணும். அந்த உழைப்பு தான் ரிவிஷன், ப்ராக்டிஸ், செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அண்ட் அடுத்த வீடியோக்களில் என்னென்ன மெயின் புக் லிஸ்ட் வந்து இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கொண்டு போய் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூபிஎஸ்சி 2027 ஒரு 1 year பிளான் நம்ம அவைலபிளாக கொடுத்துருக்கோம். அடுத்த வீடியோக்குள்ள 90 days என்சிஆர்டிஸ் எப்படி வந்து கொண்டு போகலாம் அதுக்கான பிளான் நான் கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.